ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. ஃபஸ்ட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, ஒர்க்கு பிஸினால வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த என் சோக கதையை கேளு தாய்க்குளமே நீ வந்து கோரஸ் பண்ணணும் அந்த மாதிரி அந்த மாதிரி அடடாடாடா காசை போட்டு சொந்த செலவில் துணியை வச்சுக்கிட்டோமா இல்லை வந்து சொந்த செலவில் வந்து மன உளைச்சலை க்ரியேட் பண்ணிக்கிட்டோமானே தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து 60,000 செலவு, சரிங்களா? அதுக்கு தான் 60,000 கொடுத்து இந்த மன உளைச்சலை வாங்கிக்கிட்டோமே அப்படின்னு ஆகிப்போச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு வேறு நாங்கள் கம்ப்ளைண்டாக கொடுத்து ஆளும் வரவே இல்லை. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு நம்ம நிலமை, இதை வேற போட்டு நம்ம ரொம்ப நம்பி வாங்கிவிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அது என்னன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதே மன உளைச்சலில் நீங்கள் கூட இருக்கலாம். ஸோ அதனால் என்னடா இது மன உளைச்சல்னு சொன்னால் இது ஏதோ சொல்லிட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதே மன உளைச்சலில் நீங்கள் கூட இருக்கலாம். அந்த 60,000 போட்டு நான் என்னத்தை வாங்கினேன், என்ன மன உளைச்சலை இழுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அதை விட இன்னொரு இது சொல்லட்டுங்களா? நம்ம வந்து வீடு கட்டி இங்கே குடி வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம். இந்த 2 வருஷமாக நான் ஊஞ்சல் வேணும்னு சொல்லி தொங்குன்னு ஊஞ்சலில் தொங்குனதை விட மைய பிடிச்சி அதிகம் தொங்கியிருக்கேன். அவரும் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பழக ஊஞ்சல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு இது பண்ணியாச்சு. சரி, நம்மளுடைய சுய அறிவை பயன்படுத்தி ஒரு ஐடியாவை செஞ்சு இருக்கிற ஊஞ்சலுக்கு பெயிண்ட் அடித்து தூக்கி மாட்டுவோன்னு நினச்சி இங்கே பாருங்க, இந்த ஐடியா உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் போது பழக ஊஞ்சல் போடலான்னு ஆசையில் வீட்டுக்குள்ளே கூட இப்படி வச்சுருப்போம் 2 ஊக்கு. ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கலாம், வீட்டுக்குள்ளே ஊஞ்சல் போட்டு ஆடுனா குடும்பம் ஆடி போயிடும் அப்படின்னு. யாரா உனக்கு இப்படி சொன்னா அப்படி தோணுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடுவில் ஒரு ஊஞ்சல் தொங்குது. அந்த மாதிரி இல்லை விஷயம்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் இப்போல்லாம் வந்து ஆசைக்கு ஒரு ஊஞ்சலாவது வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஊக்கு வச்சு இந்த மாதிரி குடும்பம் ஆடி போயிடும் அப்படின்னு எதனா சொல்லியிருந்தாங்கன்னா பயப்படாதீங்க. நீ உங்களுக்கு சொல்லிவிட்டு எனக்கு பயமாக இருக்கு, ஐயோ எப்படி தான் நம்மளுக்கும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பயப்படாதீங்க. அதே மாதிரி அண்ணா பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஊஞ்சல் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ குடும்பம் இன்னும் ஹாப்பியாக தான் இருக்குது. அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க. நீங்களும் வந்து பெரிய பலகை ஊஞ்சல் போட்டால் வீடு குடி போனதுக்கப்புறம் எதுக்கும் தெரியாமல் வச்சுட்டோமா 2 ஊக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும்ல. அப்போ வந்து இந்த மாதிரி பெரிய செயின் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற செயினாக நீங்கள் வாங்கி அப்படியும் எப்படியும் கனெக்ட் பண்ணி நடுவில் இந்த ஊஞ்சலை நம்ம தொங்க விட்டுடலாம். இந்த ஊஞ்சல் ஏன்டா நாய் கொதம்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது சூப்பராக இருந்துச்சு. இந்த ஊஞ்சலுக்கு கலர் அடித்து கண்ட்ராவி பண்ணது என் புருஷன், சரிங்களா? கலர் பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதி இருந்தது எல்லாத்தையும் சரக்குன்னு அடிச்சு விட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா இந்த செயினை வாங்கிட்டு வந்த கையோட ஒரு ஊஞ்சலை போடணும், இந்த ஊஞ்சலில் உட்காந்து தான் நான் ஆடிக்கிட்டே குடிப்பேன் அப்படின்னு. எதாக இருந்தாலும் எனக்கு ஊஞ்சலில் உட்காந்து சாப்பிட்றது எதனா குடிக்கிறது இதெல்லாம் பிடிக்கும். அப்படி தான் மாட்டினேன். வந்தான் பாருங்க, ஊஞ்சல் மாட்டியாச்சு அந்த சாய்தேவ் சாயங்காலம் வந்து இந்த கட்டையை பிடிச்சிங்க பாருங்க. இது அவனை கட்டினது. இந்த கட்டையை பிடிச்சி தொங்குனா நீ உயரமாக வளருவடா, அம்மா ரொம்ப ஹைட்டு கம்மிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தவன் அதில் கால் வச்சு பழகினான். அதில் காலை வச்சு இங்கே பாருங்க இதை உடைச்சிட்டான். இதில் இருந்த குச்சி ஒவ்வொன்றா உடைச்சிட்டான். இதை விட முந்தா நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே இருந்த குச்சியை உடைச்சிட்டான். உடைச்ச கையோட இது அவன் காலில் குத்திருச்சு ஆணி. இது அவன் காலில் குத்தி கொண்டு போய் செப்டிக் ஊசி போட்டு வந்தோம். எனக்கு மகி கேட்குறாரு, நீ இதை ஊஞ்சலில் தொங்கணும்னு ஆசைப்பட்டேன், இதில் அதை விட அவன் தான் அதிகமாக தொங்குறான் அப்படின்னு சொல்லி இதை தூக்கின்னு போய் பார்த்தீங்கன்னா கலட்டி கீழே வச்சுட்டாரு. இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் நைஸாக தூக்கின்னு வந்து மாட்டி உடஞ்ச ஊஞ்சலாக இருந்தாலும் பரவாயில்லப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த ஊஞ்சலில் உட்காரும் போது. இங்கே பாருங்களேன், ஜாலியாக இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம வீட்டில் இந்த பால்கனி காற்று பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குமா, அதனால் ரொம்ப ஜாலியாக உட்காந்துருப்பேன். நடுவில் அந்த 2 குச்சியிலான தலை உள்ள ஓடி விழுந்துடும். ஆனால் நான் மகி கிட்ட கேட்டேன், மகி வேறு ஊஞ்சல் வாங்கி தரியான்னு கேட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லலாம் போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, பெரம்பு ஊஞ்சல் நல்லா அழகழகா, அது மாதிரி ஒன்று வாங்கி கொடுப்பான்னு. ஏன் அதையும் சேர்த்து உடைக்கிறதுக்கான்னு கேட்டார். கம்முன்னு இருக்கேன். ஸோ இது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஊஞ்சல் ஐடியா வேணால் நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 1 2 சொல்ல ஒரு நாள் போதுமா அப்படின்னு ஜோதிகா மாதிரி உணர வேண்டியது தான். இந்த வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கற்பனை. எத்தனை பேர் அப்படி கற்பனையோடு போயிருப்போம். நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறோம், காலையில் எந்திரிச்ச உடனே இதைத்தான் பண்ணுறோம், நைட்டு தூங்கும் போது இதைத்தான் பண்ணுறோம், வீட்டை எப்போ பார்த்தாலும் அப்படியே பளிச்சுன்னு வச்சுருக்கோம். கோல்கட்டு பேட்டு பேசுகிறப்பட தேய்ச்சாப்பலன்னு நினச்சி இந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கற்பனை எனக்கு. என் கற்பனைகளெல்லாம் இதத்துக்கு ஊற்றுற மாதிரி 2 பெற்று வச்சுருக்கேன் பாருங்க. அவங்க பண்ணுற வேலைங்க இருங்க. காலையில் தொடச்சா துண்டு இங்கே, அடுத்து இங்கே பாருங்க, இவனுக்கு வந்து சட்டை ஏகப்பட்ட சட்டை இருக்குது. தம்பிக்கு யூனிஃபார்ம் சட்டை மட்டுமே நிறைய இருக்குது. அதனால் அந்த சட்டை பார்த்தீங்கன்னா அங்கே தொங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூலு காலையில் இந்த வீட்டில் இது மாதிரி 4 ஸ்டூல் இருக்குது. 4ல் நீ ஒன்று எடுத்து போட்டுக்கிடனா போட மாட்டீங்க. அந்த ஒரு ஸ்டூலில் தான் சண்டை போடுவாங்க.
ஏன் உள்ள 3 இருக்குடா போடா, ஏன் எனக்கு இதுதான் வேணும்னு சண்டை போடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது மணக்கட்டை இங்கே கிடக்கு. துளசி செடி வைக்கலான்னு வச்ச தொட்டியில் கொண்டு வந்து இவன் பசலைக்கீரை நட்டு வச்சுருக்கான். இது மாதிரி நம்ம வீடு பார்த்தீங்கன்னா, ஐயோ கடவுளை, இந்த வீடு வாய் இருந்தால் சொல்லும், எப்படியெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், இப்படி பண்ணி விட்டியாப்பா என்ன அப்படின்னு கேட்கும். அது மாதிரி தான் வீடு ஃபுல்லாக இருக்குது. நான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மாடி போயிடுவா. அந்த மன உளைச்சலே மேலே தான் இருந்துச்சு. அடுத்த மன உளைச்சலை சொல்கிறேன் பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சோஃபாவில் மனுஷன் உட்காருவான், இல்லை நம்ம வளர்க்குற செல்லப்பிராணி கூட உட்காந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே நம்ம வீட்டு சோஃபாவில் பாருங்கள், இது வந்து வேறு சேரோடது, அது வேறு சேரோடது, குஷன் இங்கே கிடக்கு. இவங்களை நம்பி படிப்பாங்கன்னு நினச்சி இவனுக்கு இதை வாங்கி கொடுத்தேன். சரி ஒன்று வாங்கினா பாப்பாவும் தம்பிக்கும் சண்டை வருவேன்னு பாப்பாவுக்கு இந்த மாதிரி படம் போட்டது, அவனுக்கு கார் படம் போட்டது வாங்கி கொடுத்தேன். படிக்கவே இல்லை இவன். இதில் எதையும் எடுக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஏறி நின்று இது உடஞ்சி போச்சு, இது உடஞ்சி போச்சேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லிட்டு மறுநாள் இதே மாதிரி இன்னொருத்த போட்டி ஏறி அது உடஞ்சி போச்சு. ஐயோ நான் என்ன நினச்சேன், ஏன்டா உங்களுக்கெல்லாம் வாங்கி போட்டதுக்கு எனக்கு இது வேணும் தாண்டானா போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாய்தேவுடைய பக்தி முத்தி போச்சு. அதனால் செவரெல்லாம் சாமி படமாக வரைஞ்சிருக்கு. அங்கே இருக்க பெல்லு, இங்கே சாமி இருக்காரு. நீங்கள் இந்த சாமியை வந்து பூரி ஜெகநாதர் அவரை இங்கே வரைஞ்சி வச்சு அவருக்கு மணி அடிக்கிறதுக்கு அங்கே வரைஞ்சி வச்சிருக்கான். சிவா சிவா, இது செவரே வெள்ளை செவரை வந்து கருப்பு செவராக்கி விட்டாங்க. அவ்வளோ வெள்ளை கலரு. வீட்டுக்கு வந்தவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நாங்கள் பெயிண்ட் அடிக்கலன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் என்னன்னா நம்ம அடித்த பெயிண்டே வெள்ளை கலர் தான். எங்களுக்கு வீடு ஃபுல்லாக இப்படி இருந்தால் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு மேட்ரு, இந்த செவரு இந்த இருக்குல்ல, இது என்னன்னாக்கா நம்ம அழுக்காக்கிருப்போம் நீங்கள் நினைக்கலாம். நம்ம அழுக்காக்கல. சாயுதை என்ன பண்ணுறோன்னா சாப்பிட்டுட்டு கை கழுவுறது இல்லை, செவுத்துல நேராக கை வச்சு இப்படியே உரசி தேய்ச்சிட்டு வந்துடுறது கை கழுவாம. என்னடா இப்படி தேய்ச்சி விட்டேனா, அம்மா டைம் இல்லைம்மா. அவன் சொல்லும் போதே பார்க்கணும், டைம் இல்லாத மாதிரியே சொல்லுவான், அம்மா டைம் இல்லைம்மா அப்படின்னுவான். அடுத்தது இங்கே இருங்க, இந்த பொம்மை இது லூஸ் மோஷன் போன மாதிரி இருக்கு. பொம்மையை போட்டு படுக்க போட்டு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லா பொம்மையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடக்கு. அங்கே பாருங்க, அந்த மூளையை பாருங்க, அங்கே பார்த்தீங்களா சட்டை, இங்கே ஜன்னல், இதெல்லாம் வந்து இங்கே பாருங்க தங்கப்புள்ள வரைஞ்சதை பற்றி பார்க்குறீங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் சிரிச்சிடக்கூடாது. நான் வந்து புள்ள வந்து முயற்சி பண்ணி வரைஞ்சிருக்கானே, ஆனால் இவரை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அவனே எழுதி வேற வச்சிருக்கான் பாருங்க. சாய்தேவ் வரைஞ்சது பாருங்க, இவன் சாய்தேவ் வரைஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ் கட் மட்டும் வரைஞ்சி வச்சிருக்கான். இது நல்லா இருக்குன்னு புகழ்ந்து தந்தது போதும் 4-5 பேப்பரில் அதே படத்தை வரைஞ்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, இங்கே முன்னாடி பின்னாடி பொட்டு வர வச்சிருக்கான் அவருக்கு. அடுத்து இங்கே அவர் வந்து இதில் உட்கார்ந்துருக்க மாதிரி இங்கே பாருங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தாவது எனக்கு அவரை மாதிரியே இருந்துச்சு, போக போக வேற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கிட்ட நம்ம சொல்கிறது சரி ஒரு வீடியோவாக எடுப்போன்னு தோணுச்சு. ஏன்னா மகிக்கிட்ட சொல்லி புலம்புறது, ஏண்டா நம்ம வீட்டில் இத்தனை சோஃபா இருக்கு, ஆனால் ஒரு இதில் கூட வர்றவங்க நிம்மதியாக உட்கார முடியாதுறாரு. இங்கே பாருங்க, இதை சீனி இங்கே கம்மலை கலட்டி, அங்கே இங்கே ஒரு யூனிஃபார்ம் சட்டை, ஒரு நாளைக்கு கொஞ்சோண்டு குளிர் காற்று அடிச்சுட்டு இவங்களுக்கு சொட்டர் தேவைப்படுது கொண்டு வந்து வச்சுருக்காங்க. என் வீடு மட்டும்தான் இப்படியா இல்லை குழந்தைங்க இருக்கிற வீடு எல்லாமே இப்படி தானான்னு தெரியல. மாடிக்கு போகலாம் வாங்க. இந்த ரூமுக்கு தான் பார்த்தீங்கன்னா யோசிவா எப்படி குழம்பி போயிட்டோம் பாருங்க. இந்த ரூமுக்கு தான் நம்ம வந்து பெட்ரூம்னு பேர் வச்சுருக்கோம். எதுக்குன்னா இதில் தான் தூங்குறதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வந்து இதில் தான் தூங்குறோம். எல்லாம் இப்படியெல்லாம் கிடக்குது. ஏன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு கீழே போயிடுவேன், அடுத்து மகி கீழே வந்துடுவாங்க, அடுத்து பாப்பா வரும், அடுத்து தான் தம்பி வருவான். வந்து சில நேரம் நாங்கள் 3 பேரும் கத்தி எழுப்பினாதான் அவன் வருவான். அதனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 60,000 ரூபாய் மன உளைச்சல் எதுன்னு சொல்லட்டுமா, அது இப்போ நான் அதை காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கேட்கும், ஏன் நான் உனக்கு மன உளைச்சலா, நீ தான் வாங்கின புதுசுல மன உளைச்சல். இப்போ மன உளைச்சல் இல்லை, அது வந்து தெரியல, எங்களுக்கே தெரியல, நமக்கும் தெரியல, வந்த டெக்னீஷியனுக்கு தெரியல. பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி பழசாயிடுச்சு, அது வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதனால் உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு தேடி பிடிச்சி இந்த ஏசி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசியை நம்ம வாங்கினது. உண்மையாவே அது பெஸ்ட் தான். 2 டன் ஏசி, 5 ஸ்டார் இதில் வாங்கினாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு நம்ம வாங்கிட்டோம். வாங்கிட்டு அந்த தம்பிங்க வந்து மாட்டி கொடுத்தாங்க. மாட்டி கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா எங்கடா அந்த ரிமோட்டு நம்ம ஆன் பண்ணியே காமிச்சிருப்பேன். ஏசி ஓடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ரிமோட்டில் ஆஃப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மூடவே இல்லை. அப்போ அந்த தம்பி சொன்னார், இன்னொரு வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க, அப்போ தான் ஆஃப் மூடுன்னு சொன்னார். ஏப்பா இது என்னப்பா ஆரம்பத்துலேயே இப்படி பிரச்சனை பண்ணுது, போக போக இப்படி தான் இருக்குமான்னு கேட்டேன். இல்லை ஒரு வாட்டி தான் இப்படி இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் ஒரு வாட்டி அமுக்குனாவே ஆஃப் ஆயிரும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வாங்கி 2 மாதம் இருக்குமா சொல்லலாம்.
இந்த 2 மாசமா பார்த்தீங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணுறது அது கொஞ்சோண்டு திறந்தே தான் இருக்கும். என்ன இது இப்படியே திறந்தே இருக்குன்னு திருப்பி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது, இந்த வேலையை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆகிப்போச்சு. ஒரு வாட்டி வந்து அந்த கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, அவங்ககிட்டயே நான் இதை சொல்கிறேன், அவங்களும் எனக்கு சொல்லலை. ஏங்க நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணால் அந்த ஸ்லைடு இருக்குல்லங்க, ஸ்விங் இருக்குல்ல, அது வந்து மூடணும்ல, நான் ஆஃப் பண்ண உடனே அது மூட மாட்டேங்குது, திருப்பி நான் ஆன் ஆஃப் பண்ணால் தான் அது மூடுதுன்னு சொன்னால் நான் சர்வீஸுக்கு ஆள் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. வாங்கின கடையில் கேட்டானா அவங்களும் சர்வீஸுக்கு ஆள் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. இன்னும் ஒருத்தரும் அனுப்பாதது நல்லது, அனுப்பவே இல்லை. முந்தா நாள் பார்த்தீங்கன்னா சும்மா இவர் சிஸ்டம் எதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்தா இப்போல்லாம் ஏசிலேயே வந்து உள்ளே ஏதோ இருக்கும், அதை சொல்லி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களே ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அது வந்து நீங்கள் ஏசி ஆஃப் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் அந்த ஃபேன் ஓடிட்டு ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்த உடனே தான் அட தகப்பா, இத்தனை நாள் இதுதான் என் மன உளைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா கையோடு வந்து அந்த ஏசி ஆன் பண்ணி விட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும், அதுவும் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ ஆஃப் ஆகும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே ஆஃப் ஆகி மூடிடுச்சு. ஏன்னா அது என்னன்னா சொல்லலை எங்களுக்கு உள்ள இருக்க டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது. உள்ள அந்த விண்ட் இருக்குல்ல, அந்த இது காயில் விண்ட் இருக்குல்ல, அந்த காயில் விண்ட்ல உட்காந்துருக்க எல்லாத்தையும் வந்து ஃபேன் ஓடி அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கிளியர் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஏசி தான் வாங்கினது, அந்த ஏசியை நாங்கள் 10 வருஷமா வச்சிருக்கோம். அந்த ஏசியில இந்த ஆப்ஷன் கிடையாது. இதை வந்து மாட்டினவங்களாவது நம்மளுக்கு சொல்லியிருக்கணும், இதோடைய டிசைனே இதுதான், உள்ள இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இப்படி அதுவே மூடிக்கும்னு சொல்லி. அவங்களும் சொல்லலை, சர்வீஸுக்கு ஃபோன் பண்ண அவங்களும் சொல்லலை, கம்பெனிக்கு ஃபோன் பண்ண அவங்களும் சொல்லலை, யாருமே. இது வந்து ஒரு பிரச்சனை, சரி ஓகே நாங்கள் சர்வீஸ்க்கு ஆள் அனுப்புகிறோன்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளிட்டேன் இவர்கிட்ட. 60,000 செலவு பண்ணி இப்படி மன உளைச்சல் ஆயிடுச்சு எனக்கு. நான் ஏசி இல்லாமல் கூட தூங்கியிருப்பேன், இந்த பால்கனி கதவை திறந்து விட்டு பேனை போட்டு தூங்கியிருப்பேன். இதை வாங்கி இது வேற மூட மாட்டேங்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஆஃப் பண்ண உடனே அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் ஃபேன் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடுது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ஏசி வந்து நம்ம ஒரே ஏசி தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது, 2வது இதுதான். அப்போ எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும்போது எத்தனை பேருக்கு இது தெரியாமல் இருந்திருக்கலாம், நம்ம சர்வீஸ்க்கு கால் பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் இந்த மன உளைச்சல் வந்து உங்கள்கிட்டயும் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ மன உளைச்சல் இல்லை, ஏன்னா இதுதான் அதோடைய டிசைனே அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஸோ கண்டிப்பாக அப்புறம் இதை சொல்லவே இல்லையே, நம்மளோட வெயிட் லாஸ் காம்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு நம்ம கொரியர் போட்டது. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் வந்து என்னால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாதுன்னு நினச்சி நான் கைவிட்டுட்டேன். ஆனால் இந்த உடம்புல அதிகமாக பிரச்சனை வரும்போது தலையெழுத்தேன்னு சொல்லிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் இருக்குது சிஸ்டர். அப்போயும் என்னால் வந்து கம்மி பண்ணவே முடியாது. சரி ஃபைனலாக உங்கள்கிட்ட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இவங்க தான் நம்மளுக்கு கை கொடுக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதே வேண்டாம், வேறு சில ஆப்ஷன்லாம் இருக்குது, அப்படி போய்க்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ எடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் தப்பு பண்ணுறேனா இல்லை நான் செய்கிற விஷயங்கள் தப்பானே புரியலை, எனக்கு வந்து அந்த 1 கிலோ வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் இப்போ உங்களது குடிச்சு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ குறைஞ்சிருக்கு, 10 நாளில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ குறைஞ்சிருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட் லாஸ் இருக்குது. ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் காம்போ வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு வந்து இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்களே திருப்பி வயிறு வெயிட் போட்டுருச்சா, இந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த சட்டை இன்றைக்கி நான் போட்டிருந்தேன். இந்த சட்டை பாருங்கள், இங்கே சைடில் தான் திரும்பி நிற்கிறேன் நான். ஸோ இந்த வயிறு வந்து நம்மளுக்கு எனக்கு வந்து பெருசே ஆகலை. நான் எப்படி 36 சைஸ் பேண்ட்லேருந்து 30 சைஸ் வந்தனோ அதே தான் நான் இப்பயும் நான் போட்டுட்ருக்கேன். வயிறுலாம் பெருக்கலை, நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்குவேன். இப்போ நான் நல்லா எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்றேன் அப்படின்னா நான் நைட்டு வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன், இல்லைனா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரிங்கை நான் குடிச்சிட்டு பேசாமல் இருந்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆனால் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். இன்னைக்கு காலையில் கூட பிடிச்சதான் சாப்பிட்டேன். ஸோ வெயிட்டெல்லாம் யாருக்குமே இதுக்கு வரைக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு சொன்னதே இல்லை. உங்கள் வெயிட் லாஸ் காம்போ யூஸ் பண்ணி நிறுத்தினதுக்கு ஒன்று வெயிட் போடுது அப்படின்னு யாருமே சொன்னதே கிடையாது. சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகும், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல், முக்கியமாக ஃபேஸ் அடிவாகாமல் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ நம்மளுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு, ப்ராடக்ட் லிஸ்ட்டு எல்லாத்தையுமே வளர்றோம் பாருங்கள், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஜாலியான வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் மன உளைச்சலெல்லாம் குமுறி போட்டிருக்கேன். உங்கள் மன உளைச்சலையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.